தாய்மொழி கல்லாத அதுல என்ன இருக்குது தாய்மொழியில? அது சனியே. அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா நீங்க தமிழ் தானே பேசுறீங்க, தமிழர் தானே. உங்க மொழி காட்டுமிராண்டி மொழினா நீங்க யார் அதை பேசுற? நீங்க யாரு? நான் கேட்கறதுக்கு பதில் நீங்க யாரு? காட்டுமிராண்டி. இதை நீங்க ஒத்துக்கிறீங்க? ஏன் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு? எதனால சொல்லியிருப்பாரு? அதுக்கான பதிலை பார்த்துருவோமா? நம்ம சொல்ல வேண்டாம், நடிகன் சீமானே சொல்லியிருப்பாரு. எல்லாரும் கேள்வியை கேட்டு அதுக்கான பதிலை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம நடிகன் சீமான் மட்டும் பதில் எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டாரு. அதுக்கான கேள்விகள் எல்லாத்தையும் இப்பதான் கேட்கிறாரு. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம அவர் வாயாலே கேட்டுருவோம். காட்டுமிராண்டி மொழின்னு எங்க ஐயா சொல்லிட்டாங்கன்னு எல்லா பேரும் பேசுறான். ஏன் சொல்றது? நான் கூட ஒண்ணு சொல்றேன். இப்ப பிள்ளை பத்தி சனியன பிள்ளையாவே அப்படிங்கறது அது பாசத்துல பேசுறது. அதை புரிஞ்சுக்கிறோம். நீங்க 50 காப்பியங்களை சிலப்பதிகாரம் மணிமேகலை பாதுகாத்த நீங்க இந்த அச்சய பாத்திரத்தை வெட்டிடா. அதை பாதுகாத்திருந்தா உலகம் பசி இல்லாம அள்ளி அள்ளி சாப்பிட்டே இருந்திருக்கும்ல. என் அத்தனை வெற்றிக்கும் அத்தனை பெருமைக்கும் காரணம் என்னுடைய ஐயா பெரியார் தான். இதுல நம்ம எதை எடுத்துக்கிறது? ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? அப்ப பேசும்போதும் கீழே இருந்து ஒரு கூட்டம் கைதட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப பேசும்போதும் அதே கூட்டம் கைதட்டிக்கிட்டு இருக்கு. கைதட்டுறது மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கொள்கை கோட்பாடு. என்ன பேசினாலும் கைதட்ட வேண்டியது. கொஞ்சமாவது அதுல இருந்து மீண்டு வாங்க தம்பிங்களா. இன்னும் கைதட்டிக்கிட்டே இருக்காதீங்க. சுயமா சிந்திச்சு கொஞ்சமாவது யோசிங்க. சரியா?